திமுகவுல இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பணி அப்படிங்கிறது நான் சொல்றதுல இல்ல, மக்கள் ரொம்ப பெரிய திருப்தியில இருக்காங்க. அது உண்மையா? நம்ம நிஜமாவே உண்மை. வெறும் புகழ் மாலையா போறத விட விமர்சனம் இருக்கு இல்லையா, அதோட நம்ம அணுகுறோமான்னு கேட்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே தமிழ்நாட்டுல கல்வி மாணவர்கள் எந்த இடத்துலயுமே தடைப்படாத ஒரு நிலையை தான் தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளருக்கும் அதுக்கு பங்கு இருக்கு. எப்படி அதுல பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? ஆனா 2021 ஆட்சி அமைத்த திமுக ஆட்சி காலங்கள்ல அவங்க கொடுத்த பிரதான வாக்குறுதிகள்ல எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. நீங்க போராட்டம் அப்படிங்கிறது நம்ம அட்லாஸ்ட் கிடைச்சிருதா அப்படிங்கறத பாக்குறது தான். ஒன்றிய அரசு தான் தமிழ்நாடு அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே வச்சிருக்காங்க, நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாமர மக்களுக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்துட்டு 1 கோடிக்கும் மேல இருக்கிற மகளிர்கள் அதை வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அப்ளை நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கேள்வி இருக்கு. தேர்தல் வந்த உடனே திடீர்னு விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறீங்களே, தேர்தல் வர்றதுனால விடுபட்டவங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் 2026 வாக்காக இங்க களத்துக்கே வராத நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நாங்க தீபாவளி பொங்கலுக்கு வந்துட்டு சாரி கொடுப்போம் உங்களுக்கு, அதனால அப்படி எங்களுக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது மக்களுக்கான ஒரு தலைவரை ஒரு ஆட்சியை மக்கள் மீண்டும் அமைச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என் கேள்வி. அப்ப இங்க என்னன்னா இனிஷியேட்டிவ் டக்குன்னு எடுக்கிறாங்க, அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எடுக்கிறாங்க. அங்க இருந்த தாமதம் இங்க இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா மரணம் நிகழ்ந்தது நிச்சயமா அதுக்கு சாரின்ற ஒரு வார்த்தை போதுமானது, அதுவே கேள்விக்குறியாச்சு. முதலமைச்சர் சாரி கேட்கிறாரு. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர் வைஷ்ணவி அவர்கள். தோழர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் தோழர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது 4 ஆண்டு ஆட்சி முடிஞ்சிருக்கு. மீண்டும் 2026 ஆட்சி அமைப்பதற்கான எல்லா கலவேலையையும் முதலமைச்சர் தொடங்கியிருக்காங்க. நீங்க இதை பார்த்துருப்பீங்க. முதல்ல நீங்க திமுகவுல இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பணி அப்படிங்கிறது நான் சொல்றதுல இல்ல, மக்கள் ரொம்ப பெரிய திருப்தியில இருக்காங்க. அது உண்மையா? நம்ம வெறும் புகழ் மாலையா போறத விட விமர்சனம் இருக்கு இல்லையா, அதோட நம்ம அணுகுறோமான்னு கேட்கிறேன். நிச்சயமா எல்லா ஆட்சிகள்லயும் நிறை குறைகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்தான். நிறை இருக்கிற அளவுக்கு குறைகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான். நிறை அப்படிங்கும் போது 4 ஆண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்கள், நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2021 ஆண்டுல முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சரா வந்துட்டு அமர்ந்தாரு. அந்த சமயத்துல வெளிநாடு ஒப்பந்தங்கள் நிறைய, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழகத்துக்குள்ள எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒப்பந்தங்கள் நிறைய போட்டாரு. ஸோ அதோட விளைவா இப்ப தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல 10.15 லட்சம் அதிகரிச்சிருக்கு. 33 லட்சம் தமிழர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது தனி நபரோட ஒவ்வொருத்தங்களோட பொருளாதாரமும் அதிகப்படுத்துறதுக்கான எல்லா செயல்களையுமே வந்துட்டு திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில செஞ்சிருக்காரு. மறுபுறம் கடனும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க, மாநில அரசுடைய கடனும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அவங்க கீழடி அகழாய்வுல கிட்டத்தட்ட 982 பேஜஸ்க்கு வந்துட்டு எழுதியிருக்காங்க, ரிசர்ச்சஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க ஆய்வு செஞ்சு. அதவே வந்துட்டு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப தமிழர்களோட பண்பாடு அழியணும் அப்படிங்கிறதுக்காக, அதை அங்கீகரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா செயலும் பண்றாங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம சைடு இருந்து, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சைட்ல இருந்து முதலமைச்சர் அவர்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக திமுக சார்ந்தவர்கள் தான் இருந்தாங்க. 40 வெற்றி பெற்றாங்க. பிறகு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெறாங்க திமுக. அப்ப நீங்க 2 முறை வெற்றி பெற்றும் கூட மீண்டும் ஒன்றிய அரசு கிட்ட வந்து எங்களால் போராடி வாங்க முடியல அப்படின்றது, இது வந்து எதை குறிக்கிறது?
போராட்டம் அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட ஐ மீன் குறைந்த காலங்கள்லயே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. போராட்டம் அப்படிங்கிறது நம்ம அட்லாஸ்ட் கிடைச்சிருதா அப்படிங்கறத பாக்குறது தான். நம்ம குரல் எழுப்பாம கிடையாது. தமிழ்நாட்டில இருந்து போற எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிஸுமே வந்துட்டு அதுக்கான ஒரு குரலை எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஒன்றிய அரசு அதுல என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டாவது அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? தமிழ்நாடு ஒன்றிய அரசு தான் தமிழ்நாடு அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே வச்சிருக்காங்க. நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. SSSA நிதியே போன ஆண்டுக்கான நிதியில ஒதுக்குன 4,00,000 கோடியிலேயே வந்துட்டு இப்பதான் 2,000 கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2,000 கோடி என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அட்ரஸே தெரியல. அதையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியுமே வந்துட்டு 2,000 கோடியா குறைச்சிருக்காங்க. ஒதுக்குனதே 2,000 கோடி தான். போன தடவையோடதே கொடுக்கல, இந்த தடவையோடது ஒதுக்குனதே 2,000 தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே தமிழ்நாட்டுல கல்வி மாணவர்கள் எந்த இடத்துலயுமே தடைப்படாத ஒரு நிலையை தான் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளருக்கும் அதுக்கு பங்கு இருக்கு இல்லையா? எப்படி அதுல பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன எடுத்துக்காட்டு தனிநபரோட வளர்ச்சி அதாவது முந்தைய 2021 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்ப தனிநபரோட ஒவ்வொருத்தங்களோட வருமானமுமே அதிகரிச்சிருக்கு இல்லையா? அப்ப அது வந்துட்டு இந்த ஆட்சி கொண்டு வந்த ஒரு விலைவாசியும் அதிகமாயிட்டு இருக்கு. விலைவாசியும் அதிகமாயிட்டு இருக்கின்றாங்க மக்கள். நம்ம அதுக்கும் பதில் சொல்லணும். இல்ல விலைவாசி அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத தாண்டி தனிநபரோட வளர்ச்சியும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகும்போது சைமல்டேனியஸா இது அவங்கனால வந்துட்டு கன்சிடர் பண்ண முடியும் இல்லையா? இது அவங்க என்ன சொல்றது, இது அவங்கனால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். தனிநபரோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தானே. இப்ப திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல வாக்குறுதிகளை தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன கேட்குறோம், 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, பிரதான கேள்வி. ஆனா 2021 ஆட்சி அமைத்த திமுக ஆட்சி காலங்கள்ல அவங்க கொடுத்த பிரதான வாக்குறுதிகள்ல எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறதுதான். ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கறது உண்மை. அதுக்கான எல்லா 8 மாதம் தானே இருக்கு. 8 மாதம் தானே இருக்கு, 5 ஆண்டு முழுமை அடையிறது. நிச்சயமா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அத்தாரிட்டி கொடுத்து பண்ணக்கூடிய நிறைய செயல்களுக்கு இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, குரல் எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா சைமல்டேனியஸா ஸ்டேட் யூனியன், அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டியில எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டே தானே இருக்கு. அதுதான் நான் பிரதானமா கேட்கிறேன். மதுக்கடையை எதிர்த்து போராடின திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மதுக்கடை மூடுறதுல ஏன் சுணக்கமா இருக்காங்க? கடந்த காலங்கள் இவங்க தான் மதுக்கடை கூடாதுன்னாங்க. 2016 முதல் தேர்தல் வாக்குறுதியாக அன்றைக்கு முதலமைச்சராக வரணும்னு நினைச்ச கலைஞர் அவர்கள் போடுற கையெழுத்தா சொன்னது மதுக்கடையை மூடுறோம் அப்படின்னாங்க. பிறகு 2021 ஆட்சி அமைவதற்கு முன்னாடி மதுக்கடையை படிப்படியா மூடுறோம் அப்படின்னாங்க. படிப்படியா மூடுவோம். இது வரைக்கும் எத்தனை மதுக்கடையை மூடி இருக்காங்களா? நிஜமா மதுவிலக்கு நம்பிக்கை இருக்காது அரசு? இதெல்லாம் கேள்வியா இருக்கும் இல்லையா? நிச்சயமா கண்டிப்பா அதுக்கான இனிஷியேட்டிவும் எடுக்கப்படும் அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதியில எல்லாமே அவங்க நிறைவேற்றலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறதான் பதில். ஒன்னொன்னா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. இப்ப நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுலயுமே எந்தவித குரலும் எழுப்பாம இல்லை இல்லையா? அவங்க அமைதியாவே வாக்குறுதியை நாங்க கொடுத்துட்டு எந்தவித இனிஷியேட்டிவும் எடுக்கல, அப்படியேதான் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அவங்க அதுக்கான இனிஷியேட்டிவையும் ஒன்றிய அரசு கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அமைதியா அப்படிங்கிறது இல்ல. சோ அதுக்கான இனிஷியேட்டிவா நாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா அதுல வெற்றி காணுவோம் அப்படிங்கிறது. நீட்ல புரியுது. நான் மறுபடியும் கேட்கிறேன், நீட்ல இது வந்து சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையா அப்படின்றத தாண்டி மதுக்கடை மதுவிலக்குல என்ன குளறுபடி இருக்குன்ற மாநில அரசு நினைச்சா அதை மூடிட்டு போகலாம், குறைக்கலாம் இல்லையா? இன்னைக்கும் பல இடங்கள்ல அது குறைக்காம இல்லையா? இப்போ மதுக்கடையை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங் ஆகட்டும், இல்ல கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங் ஆகட்டும், அதாவது பெண்கள் மக்கள் தினசரி போகக்கூடிய கோவில் மாதிரியான நிலையங்களே ஆகட்டும், அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதானே. இப்ப இந்த சவால் எல்லாம் தாண்டி இவ்வளவு பிரதான கேள்விகளோட 2026 தேர்தலில் திமுக அணுக போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சவால் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா? ஏன்னா அதிமுக தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட 2011 முதலமைச்சராக இருக்காங்க, 2016 மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். அப்படி ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கா? நீங்க பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், இப்ப உதாரணத்துக்கு நான் முதல்வன் திட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
3 லட்சத்துக்கும் மேல இருக்கிற மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்கள் எந்த திசையை நோக்கி போகலாம், அதாவது எந்த ஃபீல்டு நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிறைய மாணவர்கள் கண்டறியப்பட்டு அவங்களுக்கான ப்ராப்பர் கேரியர் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த 3 லட்சத்துக்கும் மேல இருக்கிற மாணவர்களுக்கு. அது இல்லாம இப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் மாணவர்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மூலியமா அவங்களோட ஆங்கிலம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவிகள் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ ட்ரைனிங் நான் காலேஜ் சேர்ற காலகட்டத்திலே ரொம்ப பெரிய டிமாண்டா தான் இருந்தது. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச எங்கனாலே அதை அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தது. அப்ப கனவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அதை இப்போ ட்ரைனிங் கூகுள் கம்பெனி மூலியமாவே கொடுக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். இது மாணவர்களுக்கு, மற்றவங்களுக்கு, பாமர மக்களுக்கு பாமர மக்களுக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்துட்டு 1 கோடிக்கும் மேல இருக்கிற மகளிர்கள் அதை வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா எங்க வார்டுல நடந்த உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்லயுமே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அப்ளை நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு கேள்வி இருக்கு. தேர்தல் வந்த உடனே திடீர்னு விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறீங்களே, தேர்தல் வர்றதுனால விடுபட்டவங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடா போய் வந்துட்டு அவங்க கிட்ட வர ஒவ்வொரு வீடா போய் வந்துட்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கான இனிஷியேட்டிவ் அப்ளையிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நிர்வாகிகள் அதை பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஆல்டுகேட்டர் வெளியே தெரியற மாதிரி ஒரு கேம்பா நாங்க அதை ப்ரொசீட் பண்ணியிருக்கோம், அவ்வளவேதான். ஸோ எல்லா இனிஷியேட்டிவும் போய்கிட்டே தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தனி நபரோட வளர்ச்சிக்கு என்னென்ன முக்கியமோ, அவங்களோட பொருளாதாரம் எப்படியெல்லாம் உயரணும், அதுக்கான எல்லா இனிஷியேட்டிவும் அன்னைக்கு கலைஞர் இருந்த சமயத்திலையும் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தும் அதுக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இதெல்லாம் வாக்காக மாறுமா? இதெல்லாம் சரி, இது வாக்காக மாறுமா? 2026 இது வாக்காக மாறுமா? எப்படி மாறாம இருக்கும்? இங்க களத்துக்கே வராத நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அப்புறம் வாக்குறுதியை வந்துட்டு நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்த சமயத்துல வந்துட்டு அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி, நாங்க தீபாவளி பொங்கலுக்கு வந்துட்டு சாரி கொடுப்போம் உங்களுக்கு, அதனால அப்படி எங்களுக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிற இந்த 4 வருட காலம் மக்களுக்கு என்னென்ன நடந்தது, மக்கள் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆனாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ எப்படி அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு ஆட்சியை மக்கள் மீண்டும் அமைச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என் கேள்வி. ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் பேசப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததா இருந்தாலும் சரி, அஜித் அவர்களுடைய மரணம், இந்த மரணம் உட்பட்டது எல்லாமே இந்த ஆட்சி மீது சட்டம் ஒழுங்கு சீர்கேட கேள்வியா எழுப்பியிருக்கு. இதுவும் தேர்தலில் கணிசமா பாதிக்கப்படும். கண்டிப்பா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நடக்கலையா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு போன அதிமுக ஆட்சியில ஃபெலிக்ஸ் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாறுறதுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு 12 நாளோ 13 நாளோ அவர் எடுத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இங்க சிபிசிஐடியில இருந்து சிபிஐக்கு மாறுறதுக்கு 3 நாள் தான் ஆச்சு. 2ல இருந்து 3 நாள் ஆச்சு. முதலமைச்சர் அவர்களோட கோரிக்கையின் பேர்ல அது மாறி அஜித்தோட மரணம். ஆஃப்கோர்ஸ். அப்ப இங்க என்னன்னா, இனிஷியேட்டிவ் டக்குன்னு எடுக்கிறாங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கறது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எடுக்கிறாங்க. அங்க இருந்த தாமதம் இங்க இல்ல அப்படிங்கறது தான் உண்மை. ஆனா மரணம் நிகழ்ந்தது உண்மை இல்லையா? நிச்சயமா. அதுக்கு சாரின்ற ஒரு வார்த்தை போதுமானது. அதுவே கேள்விக்குறியாச்சு. முதலமைச்சர் சாரி கேட்கிறாரு, எல்லாருக்கும் சாரி கேளுங்கன்றாங்க. சாரி கேட்டு அவங்களுக்கு இது அரசு வேலை வாய்ப்புல வந்துட்டு ஏதோ ஒரு துறையில வேலை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர் அஜித் அவங்க சகோதரருக்கு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்துட்டு நிச்சயமா காவலர்களை வந்துட்டு அப்படியே விட போறது கிடையாது. தவறு செஞ்ச காவலர்களை அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்க தான் போறாரு. ஸோ என்னென்ன தேவையோ அந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்து நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டு அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருக்காரு. போன அதிமுக ஆட்சியில கஸ்டடியல் டெத்துக்கு வந்துட்டு பழனிசாமி அவர்கள் சாரி கேட்டா இல்ல மன்னிப்பு கேட்டாரா, அந்த வார்த்தையாவது கேட்டாரா அப்படிங்கறத என் கேள்வி. பட் இங்க அது நடந்திருக்கு இல்லையா? அவர்னால முடிஞ்ச எல்லா இனிஷியேட்டிவுமே ஒரு மக்களுக்கான தலைவனா நின்று எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதா உண்மை. துணை முதல்வராக திரு உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்க பாக்குறீங்க. பெரும்பாலும் இளைஞர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு தலைவராக திமுகவில் இருக்காரு. நீங்க அவர் எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி இருக்கு செயல்பாடுகள் எல்லாம்? நாங்க போன மாசம் தான் அவரை போய் சந்திச்சிருந்தோம். சந்திச்ச போது அவர் எடுத்தோன்னே கேட்ட கேள்வி என்னன்னா, இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாலிடிக்ஸை பத்தி ஒரு நாலேஜ் வச்சிருக்காங்க, அரசியல் அப்படிங்கும் போது எப்படி ஆர்வமா இருக்காங்களா, அரசியல் களத்துக்கு நாங்களும் இருக்காங்களா இளைஞர்கள் ஆர்வமா?
நிஜமாவே இருக்காங்க அப்படிங்கறதுதான். இளம் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களோட என்னோட பர்சனல் வியூ அது. இளம் பெண்கள் அப்படிங்கும்போது அது லேக் ஆகுதோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரியான ஆபாசமான கருத்துக்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஆப்வியஸா வரணும், களத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தோணாது. இப்போ வைஷ்ணவி ஃபேமிலி எடுத்துக்கிட்ட அதை ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி மற்ற பெண்களோட ஃபேமிலியும் அந்த பெண்களும் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அங்க ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். இல்ல வேண்டாம் அப்படின்னு பின்னாடி போற பெண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இளம் பெண்கள் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இல்லை பரவாயில்ல இவங்க அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க, பேசுறவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்தா இன்னும் கூட அரசியல் களம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அப்போ அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாலிசிஸ் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு வரலாறு எதுவுமே தெரிஞ்சுக்காம வந்தேன், இதுக்கப்புறம் என்ன வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்ததுதான். ஸோ இப்போ வரலாறு தெரிஞ்சுக்கும் போது நிஜமாவே அது கூஸ் பம்ப்ஸ் தர ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது. இப்போ கலைஞர் ஐயா அவர்களோட ஆட்சி காலத்துலலாம் பார்த்தோம்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கட்டியிருக்காரு, சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்தியிருக்காரு, காலேஜ் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருந்தது. இல்லை யங்ஸ்டர்ஸ் அட்மையர் ஆகக்கூடிய ஒரு இளம் தலைவராக தான் இருக்காரு. இந்த தேர்தலில் உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கு? நீங்க எப்படி திமுகவுக்கு வாக்க சேகரிக்க போறீங்க? திமுகக்கு நான் போய் சேகரிக்கணும்லாம் இல்ல, மக்களுக்கே தெரியும். இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில எந்த அளவுக்கு மக்கள் திருப்தியா இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். சொல்ல போனா உதயநிதி அண்ணா அவர்களே சொல்லியிருப்பாரு, நாங்க ஒண்ணு அமித்ஷா வீட்டு கதவை தட்டணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, மக்கள் வீட்டு கதவை தட்டி நாங்க என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாலே போதும் மக்கள் வந்துட்டு வாக்களிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் தெளிவா இருக்காங்க, யாரு எங்களை ஆட்சி செய்யணும், யாரு எங்களோட தலைவரா இருக்கணும் அப்படிங்கறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப அதிருப்தி இல்லையா? அந்த 4 ஆண்டு காலம் அதிருப்தி தேர்தலில் பிரதிபலிக்காது? இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஆட்சிகள்லயும் நிறை குறைகள் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். ஒருவேளை குறை அதிகமா இருக்கா நிறை அதிகமா இருக்கா அப்படிங்கறதா மேட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆட்சியிலையும் வரும், இதுக்கப்புறம் வேற யாராவது சப்போஸ் ஆட்சி அமைச்சாலுமே அந்த ஆட்சியிலையும் நிறை குறைகள் வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் தான். ஸோ எந்த அளவுக்கு நிறை இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில. பெண்களாகட்டும் மாணவர்களாகட்டும் கல்வி நிதிய ஒன்றிய அரசு தராம இருந்திருந்தாலுமே இப்ப இருக்கிற நிலையில மாணவர்கள் எந்தவித தடையும் இல்லாம கல்வி அவங்க கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. சொன்ன போனா அதை விட ஒரு % அதிகமா தான் தமிழக அரசு நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாருக்கு வாக்களிக்கணும். ஒன்றிய அரசு ஒரு மொழியை கூடுதலா கத்துக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? கத்துக்கிட்டா நிதி கொடுக்குறேன்றாங்க, ஒரு மொழியை கத்துக்கலாம் இல்லையா? இருமொழி கொள்கை கொண்டு வந்தது தமிழ் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தையும் பண்பாடையும் காக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தமிழுக்குன்னு ஒரு ரிச்சுவல் இருக்கு. அடுத்து ஆங்கிலம் அப்படிங்கிறது உலகளாவிய அறிவை பெறதுக்கு, அதாவது வேற மாநிலங்கள்ல உள்ளவங்களோட உரையாடுறதுக்காகட்டும் இல்ல வேற வெளியூர்ல இருக்கிறவங்களோட உரையாடுறதுக்காகட்டும் காமன் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கு. ஸோ இது ரெண்டும் போதாதா? இது ரெண்டும் போதும் தானே? ஹிந்தி அப்படிங்கிறது தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல மாணவர்கள் யாரு வேணா கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அதுல தடை இல்லை. இப்ப எனக்கு வட மாநிலத்துலதான் எனக்கு அடுத்து வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் ஹிந்தி கத்துக்க போறேன். ஆங்கிலம் இருக்கு, ஆங்கிலம் போதுமானதா இருக்கும்ல வட மாநிலம் போறோம். அதான் தேவைப்படுற பட்சத்துக்கு ஒருத்தங்க கத்துக்க போறாங்க. இப்ப எனக்கு அங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ் இருந்தா போதும் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் நான் வச்சுக்க போறேன். இல்ல பரவாயில்ல ஏன் நம்ம ஹிந்தியும் கத்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஹிந்தி கத்துக்க போறோம். அது தனி நபரோட விருப்பமா விட்டுருங்களேன், ஏன் வந்துட்டு அதை திணிக்கிறீங்க அப்படிங்கறத எங்க கேள்வி. தமிழ்நாட்டு மக்கள் இந்திய விரும்பலன்னு புரிஞ்சுக்கலாமா? விரும்புறாங்க இல்லையா? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விரும்புறாங்க விரும்பல அப்படிங்கிறதுல நம்ம தலையிட போறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா தனி நபர் கத்துக்கோங்க அப்படிங்கறதான். விருப்பத்தின் பேர்ல அதை கத்துக்கோங்க, தேவையின் பேர்ல விருப்பத்தின் பேர்ல அதை கத்துக்கிட்டோன்னே எல்லாரும் அதை கத்துக்கும் போது தமிழுக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, தமிழை மட்டும் ரொம்ப நல்லா பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இதை திணிக்க வேண்டாம், அவங்களுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா, ஹிந்தி வேண்டாம் நான் என் தமிழை மட்டும் நல்லா பேசினா போதும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கிட்ட அதை கொண்டு போய் திணிக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அந்த அதர் ஹேண்ட் இப்போ விருப்பம் இருக்கிறவங்க நீங்க தனிப்பட்ட நபரின் விருப்பத்தின் பேர்ல ஹிந்தி கத்துக்கோங்க. ஹிந்தி பிரெஞ்சு சைனா சைனீஸ் எது வேணா கத்துக்கலாம் இல்லையா? தனிப்பட்ட நபரின் விருப்பம் தான். தொடர்ந்து பேசலாம். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.